பாருங்க இதுலதான் இறங்க போறேன். இப்ப பயமா இருக்கு. இல்ல இல்ல உளுந்தா ஏதாவது ஆயிடும். இங்க பாருங்க என் பின்னாடி பாருங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கும். தெரியுதா? என்ன பண்ண போறேன்னு தெரியல. பயமா இருக்கு. விட போறோம் கட் பண்ணி. ஐயோ இது வரும்போது அப்படியே உட்காந்துடணும். காமெடியா போச்சுங்க, ஒரே சிரிப்பா. ஐயோ ஆடுதுங்க, பயமா இருக்கு. ஐயா தெரியாதனமா ஏறிட்டேன். ராகவேந்திரா அந்த ஓரத்துல ஒரு ஸ்விங்க வச்சுட்டு இதுல ஆடுறியான்னு கேக்குறாரு அவரு. மேல வந்தது செம்ம ஒர்த்துங்க. சுத்தி பனிதான், வேற எதுவுமே தெரியல பாருங்க. சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். இங்க பாருங்க இதுல அப்படியே சறுக்கிட்டு கீழே போனா எப்படி இருக்கும். இந்த மலை எப்படி இருக்கும்னு பாக்குறீங்களா? இதே இடம் தான் இன்னொருத்தர் நடந்து வந்து வீடியோ எடுத்திருக்காரு. சும்மா சாம்பிளுக்கு போட்டிருக்கேன் பாருங்களேன். கோயிங் ஆஃப் த ட்ராக் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். இதுக்கு மேல போக கூடாதாங்க. இதுக்கு மேல எங்க போறது? இங்க பாருங்க. பயமா இருக்குங்க, நான் கீழே பாக்கலங்க. நடுங்குது, முடியல. பயத்துலதான் நடுங்குறேன். வழியா வந்துட்டேன். அப்பா சாமி, என் வாழ்க்கையில இன்னொரு வாட்டி நான் இந்த மாதிரி ஒரு ஹைட்டான ரைட்ல ஏறி போக மாட்டாங்க சாமி. பாருங்க இதுல ரேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்கீயிங்க்கு எவ்வளோ, 9 to 5 ஆன் டைமிங்கு. இப்போ லைன் நிக்குது, போய் கேட்கலாம் வாங்க, போயிட்டு வந்துடலாம் வாங்க. டிக்கெட் வாங்கிட்டாங்க. 50,000 சோம் இல்லைங்க, 60,000 சோம். 60,000 சோம்னா உங்களுக்கு வந்து நான் 350 ரூபா சொன்னேன், 430 ரூபா 440 ரூபா கிட்ட. சரி ஓ நான் மட்டும் தனியா சிங்கிள் சிங்கிள். ஓ டக்குனு உட்காந்துடணும் போல இருக்கு. இது வரும்போது அப்படியே உட்காந்துடணும். சரி ஓகேண்ணா. பேக் முன்னாடி மாட்டி சொல்றாங்க. வரேன் வரேன். ஓகே 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 வரேன். சரி ஓ ஏ என்னங்க இது? ஓகே ஏ காமெடியா போச்சுங்க, ஒரே சிரிப்பா. டக்குன்னு ஏத்திட்டாங்க. ஏய் கேர்ஃபுல்லா இருக்கணும் போன் எல்லாம் வச்சுக்கிட்டு. ஐயோ ஆடுதுங்க, பயமா இருக்கு. போன சிங்கிளா உட்காந்துருக்கேன்ல, அதனால ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாம இருக்குங்க. அப்பா பயமா தான் இருக்கு. குட் பை. ஹலோ. இல்ல இல்ல உளுந்தா ஏதாவது ஆயிடும். ஹலோ ஹாய். தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா தெரியாதனமா ஏறிட்டேன். ராகவேந்திரா நம்மளுக்கு கொஞ்சம் ஹைட்டுனா பயங்க. தெரியாதனமா ஏறிட்டேன். சத்தியமா சொல்றேன், சத்தியமா ரொம்ப பயமா இருக்கு. நான் எப்படி இறங்க போறேன்னு தெரியல. ராகவேந்திரா பயமா இருக்குங்க. இதெல்லாம் ஏதோ உடஞ்ச கட்டை, ஏதோ ஒரு உடஞ்ச சேர், மெயின்டெனன்ஸ் கூட இல்லை. கீழே விழுந்தேன்னா அவ்வளோதான். ஹலோ ஹாய். குழந்தைங்க, லேடிஸ், வயசானவங்க, பாட்டிலாம் தைரியமா போறாங்க. நம்மளுக்கு தாங்க பயமா இருக்கு. இதுல எப்படி நான் திருப்பி இறங்கி போறேன்னு தெரியல. ராகவேந்திரா how are you? I'm okay. உள்ள இருக்கிற பயத்தை வெளியே காட்டிக்காம நான் இவங்க கிட்ட எல்லாம் ஹலோ ஹாய் சொல்லிக்கிட்டே இருக்கேங்க, வேற ஒண்ணுமே இல்லை. தனியா உட்காந்துருக்கேன்லங்க, தனியா உட்காந்துருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த இது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இல்லை. கட்டை என்னோட சைடு லெஃப்ட் சைடே சாயுது, அதனால ஒரு மாதிரி ஆடுதா, அதனால ரொம்ப பயமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. 2 பேர் இருந்தா மேனேஜா இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு மாதிரி இருக்குங்க, கட்டையெல்லாம் பழைசா இருக்குது. மேல இடத்த பார்த்தா இன்னும் பயமா இருக்கு. ராகவேந்திரா
கீழே இறங்கி போறதுக்கு ஏதாவது நடந்து போற வழி இருந்தா நான் வெளியே நடந்து போயிடுவாங்க. இப்போ ஒரு வழியா வந்துட்டோங்க. இங்க பாருங்க, என் பின்னாடி பாருங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். தெரியுதா எங்க கீழே இருந்து வந்திருக்கோன்னு? சத்தியமா எனக்கு செம பயங்க. அல்ல இல்ல பாருங்க, காஃபி கப்பெல்லாம் மேல வரும்போது கீழே போட்டுறாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஹலோ, அப்பா இந்த வியூக்காக வரலாங்க. ஆ Yes. Get down. Jump. Jump. Left. Thank you so much. வா வந்துட்டாங்க. அல்ல இல்லைங்க, எனக்கு சத்தியமா அல்ல இல்லை. இந்த வியூக்காக இது வருத்துங்க. ஹலோ, இப்போ வந்து இங்க மேல வந்து கூட ஆக்டிவிட்டி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த ஆக்டிவிட்டியை பார்த்தா நீங்களே பயந்துருவீங்க. இது மேல ஏறி செல்ஃபி எடுக்க சொல்றாங்க, அது கூட நான் ஒத்துப்பேன். இங்க பாருங்க, அந்த ஓரத்துல ஒரு ஸ்விங்கை வச்சுட்டு இதுல ஆடுறியான்னு கேக்குறாரு அவரு. ஸ்விங் தெரியுதா? இங்க பாருங்க, ஊஞ்சல். அதாவது ஒண்ணுமே இல்ல, அந்த மலை மேல இருந்து பாக்குறதுக்கே எனக்கு திகிலா இருக்கு. கையெல்லாம் உதறது, நடுங்குது பயத்துல. அந்த ஸ்விங்ல ஆடுறியான்னு கேக்குறாரு. இப்ப நான் இதுல இறங்கி போறதே எப்படின்னு தெரியல. இங்க பாருங்க, செல்ஃபிக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இதுல செல்ஃபி எடுத்துப்போம். மேல வந்தது ஒர்த்து தாங்க. Brother, take one photo. I'll take. Please. மேல வந்தது செம்ம ஒர்த்துங்க. சுத்தி பனிதான், வேற எதுவுமே தெரியல பாருங்க. கீழே பாருங்க, நம்ம அங்க என்ன வந்தோம் தெரியுதா உங்களுக்கு? அங்க என்ன வந்தோம், அதெல்லாம் ரெசார்ட்டுங்க, அதெல்லாம் ரெசார்ட்ஸ். நம்ம மேக்ஸிமம் சுவிட்சர்லாந்துல பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வீடியோஸ்ல. அந்த மாதிரி தான் இன்னும் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க, ஃபுல்லா மலை மேல இருக்கு. இந்த ஒரு -2-3 டிகிரியில, -3 டிகிரி இருக்கிற இடத்துல, இந்த மலையில, இந்த பனியில, இந்த மாதிரி சூடா ஒரு காஃபி சாப்பிட்டா எப்படி இருக்குங்க? சாப்பிடலாமா? சுட காஃபி, டீ. வியூ பாருங்க எப்படி இருக்கு. காஃபி சாப்பிடுவோம். பிளாக் டீ, நம்மளுக்கு பிடிச்ச பிளாக் டீ இருக்குங்க. இந்த மலையில சுட ஒரு பிளாக் டீ போட போறாரு. பாப்போம் என்ன பண்றது. sugar yes 50,000 for all 50,000. Okay. more sugar. You have lemon tea? 10,000. Okay, one lemon tea. Lemon tea. Okay. One lemon tea. हमारा पाकिस्तान बहुत अच्छा बन सकता है, बहुत अच्छा रिजल्ट। ஆரஞ்சு கட் பண்ணி போட்டு லெமன் றாரு. आप वो बना दोगे तो आपको इतना आएगा, आप कितना कमा लोगे? हमारे पास माउंटेन्स की हाइट इस तरह बहुत माउंटेन वक्त तो मल्टीपल है, मल्टीपल और हाइट बहुत ज्यादा है। சூடா ஒரு லெமன் டீங்க. பிளாக் டீ குடிக்கிறதோட லெமன் டீயா குடிச்சிருவோம். பனி மலையில ஒரு சுட லெமன் டீ. பாருங்க, இப்படி பார்த்தா அது நார்மல். இப்படி பாருங்க, நல்லா இருக்கா? இந்த ஊஞ்சல்லையுமே ஆடுறதுக்கு ஆள் இருக்குங்க. அங்க பாருங்க, எப்படிங்க தைரியமா ஆடுவாங்க இதுல. விட போறோம் கட் பண்ணி. ஐயோ, ஓ, உயிர் போய் உயிர் வருங்க, அல்ல இருக்காது. அப்பா, அவங்க ஆடுறது நம்மளுக்கு அடி வயித்துல புளிய கரைக்குது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு பயமா இருக்கா இல்லையா? நியாயமா சொல்லுங்க. எனக்கு இருக்குங்க, ஏன்னா எனக்கு ஹைட்னா பயம். இந்த பக்கமும் போய் இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு கீழே இறங்கிடலாங்க. இறங்க போறதா எப்படி இறங்க போறேன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிறைய பேர் வராங்க போறாங்க, பட் ஸ்டில் நம்மளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயமா இருக்கு. பாருங்க, அங்கெல்லாம் போறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் பெருசா சேஃப்டி இல்லை, ஆனா மக்கள் போறாங்க. வாங்க நம்மளும் போலாம். இப்படிதான் படிக்கிட்டு இருக்கா கீழே இறங்கி போகுது. ஒரு ரெஸ்ட் ரூமா? படிக்கிட்டு போனா நம்மளும் இறங்கி போயிடலாம்னு பார்த்தேன். சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம்.
பா இங்க பாருங்க, இங்க பாருங்க. இதுல அப்படியே சறுக்கிட்டு கீழே போனா எப்படி இருக்கும்? இத பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கீயிங். உங்கள் சிம்கன் மலையிலிருந்து உங்கள் நேவிகேட்டர் வாசு. சரி, எதுவுமே இல்லைங்க, வெறும் பனி தான் தெரியுது. இங்க பாருங்க, இங்க ஏதோ ஒரு ஸ்கூல் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி மாதிரி இருக்கு. அதுதான் கிராமம். வாங்க சரி போ. பா, எனக்கு உஸ்பெகிஸ்தான் வந்தது ரொம்ப திருப்திங்க. தஷ்கந்த் வந்து, அதுவும் எஸ்பெஷலி இந்த சிம்கன் வந்தது ரொம்ப திருப்தி ஆயிடுச்சுங்க. சரியான ஒரு ஹாப்பினஸ். உங்களுக்கு இதெல்லாம் என்னால காட்ட முடியுது. போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் சேஃப்டி இல்லதான். இந்த பக்கம் சப்போஸ் ஸ்லிப் ஆகி விழுந்தேன் அப்படின்னா அவ்வளவுதான், அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போக வேண்டியதான். உங்களுக்கு தெரியுதா? இல்ல, நிறைய இடம் இருக்கு, பட் ஸ்டில் ஏதோ பை மிஸ்டேக்ல சறுக்கிச்சுன்னா அவ்வளவுதான். சம்மர்ல இந்த மலை எப்படி இருக்கும்னு பாக்குறீங்களா? இதே இடம் தான் இன்னொருத்தர் நடந்து வந்து வீடியோ எடுத்திருக்காரு. சும்மா சாம்பிளுக்கு போட்டிருக்கேன், பாருங்களேன். இவரே, இதுதான் இந்த சிம்கன் மலையோட கடைக்கோடி உச்சிக்கு நம்ம வந்துட்டோம். கோயிங் ஆஃப் த ட்ராக் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். இதுக்கு மேலே போகக்கூடாதாங்க. இதுக்கு மேலே எங்கே போகிறது? இங்கே பாருங்க, பனிக்கரடி தான் படுத்து தூங்கின்னு இருக்கோம் மேலே. எதுக்கு இந்த துணியை கவரை கட்டியிருக்காங்கன்னு தெரில. நான் மட்டும்தாங்க இருக்கேன் இங்கே, வேறு யாருமே இல்லைங்க. சிம்கன் மலையோட உச்சியிலிருந்து உங்கள் தமிழன், உங்கள் நேவிகேட்டர் வாசு. முதல் முறையாக இந்த இடத்துக்கு யாராவது வந்திருக்காங்களா? வந்திருந்தா எனக்கு கமெண்ட்ல போட்டு அவங்க வீடியோ லிங்க்ல போடுங்க. சப்போஸ் நீங்க அந்த இதே மாதிரி இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா எனக்கு உங்க லிங்கை ஷேர் பண்ணுங்க. இல்ல வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க லிங்கை நீங்க ஷேர் பண்ணுங்க, பார்ப்போம் வந்திருக்காங்களான்னு. அப்படியே ஒடிக்கையில போயிடலாமா? நம்மளுக்கு தான் அந்த இதுல போறதுக்கு பயமா இருக்குல்ல, கேபிள் கார்ல. இதுலயே நடந்து போயிட்டா எப்படி இருக்கும், இல்ல சறுக்கின்னு போயிட்டா எப்படி இருக்கும்? எத்தனை பேருக்கு இதுக்குள்ள சறுக்கணும்னு ஆசையா இருக்குங்க? சத்தியமா எனக்கு இல்ல. சரிங்க, இந்த மலையிலேருந்து கீழே இறங்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பாத்தீங்களா இந்த சிம்கன் மலையை சுத்தி சுத்தி நல்லா நான் உங்களுக்கு காமிச்சேனா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நீங்க வந்து டைம் இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வாங்க, உங்களால முடிஞ்சா. ஆனா நீங்க உஸ்பெகிஸ்தான் எஸ்பெஷலி இந்த இடம் வரணும், இப்படி என்ஜாய் பண்ணோம்னா டிசம்பர், எண்ட் ஆஃப் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி தாங்க. அதுக்கப்புறம்லாம் வந்து இவ்வளோ பனி இருக்காதுங்க. இது நார்மல் மலையா இருக்கும். ஓ, கீழே போனா அப்படி வரணுமாங்க சுத்தி? ஓகே. இறங்கும் போது தான் எனக்கு இன்னும் அல்ல இருக்காது. ஏறும் போதே ஒரு மாதிரி எப்பவுமே ஹைட்ல இருக்கும் போது நீங்க ஏறுறது கூட ஏறிடுவீங்க, இறங்குறது தான் ரொம்ப பயமா இருக்கும். இந்த ட்ரை ஐஸ் தாங்க ரொம்ப மோசம், வழுக்கும். கேர்ஃபுல்லா போகணும், குடிச்சிட்டே வாங்க. பாருங்க, இதுல தானே இறங்க போறேன். இப்ப பயமா இருக்கு. பாருங்க, என்ன பண்ண போறேன்னு தெரியல, பயமா இருக்கு. யா பை. Yes. பயமா இருக்குங்க, நான் கீழே பார்க்கலங்க. நீங்க மட்டும் பாருங்க வீடியோல. செம்ம பயமா இருக்கு. நான் பின்னாடி சாஞ்சி உட்காந்துருக்கேன் பயத்துல. ரொம்ப பயமா இருக்கு. நல்லா இருக்கேன்னா கம்முன்னு கண்ண முடியும் உட்காந்துக்கணும், கீழே போயிடும். இங்க பாருங்க, இந்த வியூ மட்டும் பாருங்க. என் முகத்துல பயம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். போற ஒருத்தர் கேட்டு போறாரு, ஹாய், ஆல் குட், ஃபைன்.
முருகா. இது மேலே பாருங்க, இன்னும் பயமா இருக்கும் ஒரு மேலே ஒரு மாதிரி. ஏன்னா அந்த கயிறு எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கா, கட்டை எப்படி இருக்குன்னு. நேராக பாருங்க, கீழே பாருங்க எவ்வளோ பள்ளத்தாக்கு தெரியுதா உங்களுக்கு? வீடியோவில் வந்து அந்த ஹைட் தெரியுதான்னு தெரில, அது ரொம்ப ஹைட்டில் இருக்குங்க. எனக்கு தெரியல எவ்வளோ ஹைட்டுன்னு, ஆனால் ரொம்ப ஹைட்டில் இருக்கேன். நடுங்குது, முடியலை. ஹலோ, ஹாய். ஹலோ. இந்த பயத்தை வந்து நான் ஹலோ ஹாய் சொல்லியே போக்கிக்கிறேங்க. யாரா இந்த பாப்பாவை உட்கார வச்சுக்கிட்டாங்க, பின்னாடி கையாட்டிட்டு போறாங்க. எப்பா ராகவேந்திரா. ஹலோ, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. சரி, ஓகே. இப்போ ஓரளவுக்கு பயம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா கீழே ஓரளவுக்கு இறங்கிட்டோம்ல, ஹைட்டு கம்மியாயிடுச்சுல. ஓகே, நடுங்குறேன், குளிர்ல நடுங்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, பயத்துல தான் நடுங்குறேன். குளிர்ல நடுங்கல. காலையில இருந்து பாத்தீங்களே, தொப்பி இல்லாம இருந்திருப்பேன், கிளவுஸ் இல்லாம இருந்திருப்பேன். நம்மளுக்கு இந்த பயம் பயங்கரமா இருக்குங்க. பேசிக்கா ஹைட்டுனா பயங்க, அது கொஞ்சம் பயம் ஹைட்டுன்னா எனக்கு ஒத்துக்கிறேன். பட் நம்ம டிராவல் vloggingனு வந்தாச்சு, பேக் பேக்கிங்னு வந்தாச்சு, உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கணும்ல. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஓகே, இதுவும் ஹைட்டு தான். பட் என்னன்னா கொஞ்சம் கீழே லேண்ட் ரீஜன்லேருந்து கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்காது ஓரளவுக்கு. சாமி, சுவிட்சர்லாண்ட்லலாம் இன்னும் ஹைட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு பாக்ஸில் போனீங்கன்னா ஓகே, சுவிட்சர்லாண்டில் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு கேபிள் காரே பாக்ஸ் மாதிரி இருக்கும், உள்ளே உட்காந்துட்டு போயிருப்பீங்க, ஒன்றாவது. ஏன்னா இதே தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ராஜஸ்தானில் உதய்பூரில் நான் பண்ணேன். அந்த வைஷ்ணவ தேவி டெம்பிள் மாதிரி ஒரு தேவி டெம்பிள் ஒன்றும் கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே. அது ஒன்றுமே பயம் தெரியலங்க. அது இவ்வளோ ஹைட்டு கிடையாது, ஹைட்டு கம்மி தான். ஆனால் அது என்னன்னா ஒரு பாக்ஸ் உள்ள உட்காந்துட்டு போயிடும், பயம் தெரியாது. இது வந்து நடுங்குதுங்க. நின்று எல்லாரையும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க, கொடுக்குறாங்க. யாராவது ஓகேனா வாங்கிக்கலாம். வந்துட்டோங்க. அப்பா, பயத்துல வந்து கை காலெல்லாம் நடுங்குது. பாருங்க, குளிர்ல நடுங்கலங்க, பயத்துல தான் நடுங்குறேன். வந்துட்டாங்க, வந்துட்டேன், ஒரு வழியா வந்துட்டேன். அப்பா சாமி, சத்தியமா என் வாழ்க்கையில இன்னொரு வாட்டி நான் இந்த மாதிரி ஒரு ஹைட்டான ரைட்ல ஏறி போக மாட்டாங்க சாமி. அப்பா, கடல் குளியத்துல நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வந்துட்டேங்க. அந்த ஹைட்டு முடியல, பயம் வந்துச்சு. வாங்க போலாம்.